தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் இங்கே பார்க்குறது. ஈவெண்ட் உள்ள ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப சரியலாக இருக்குது. Always need all your wishes, positivity and blessings. Thanks to all the press who are here today. Wish us good luck. Thank you. அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் ரஹ்மான் சார். ஸோ அவரை மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம், மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணலாம். அதான் படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது பேச. ஒருத்தரை பற்றி மட்டும் பேசினா அது தப்பாக இருக்கும். அதுக்கு இன்னொரு தருணம் இருக்குது, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குது. கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் தன்யா. அண்ட் லால் சலாம் படத்தில் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அது என்னன்னு எவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் விவேக் பிரசன்னாவோட ஒரு ஒய்ஃபாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் அது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரோல் என்னால் பண்ண முடியும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வாய்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைஃப்பில் எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் வி கேன் என்டர்டெயின் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன பேசணும்னு தெரியாது, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இந்த படத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிற்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக பிளெஸ்டாக இருக்கேன். எல்லாரும் பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் எய்ம் இருக்காது. எல்லாருக்கும் ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜஸ்ட் 1 day தான் இருக்கும். பேசிட்டேன். சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது. பட் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். சார் டோல் தட் எல்லாமே சூப்பராக இருக்குது.